யான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் பகவத் ராமானுஜ வைபவத்தை 11வது நாளாக இன்று பார்க்க இருக்கின்றோம். தொடக்கமாக குரு பரம்பரை தியானம் குமுதவேல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரம குருப்பியோ நமக, அஸ்மத் சர்வ குருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பராங்குச தாசாய நமக, ஸ்ரீமத் யாமுனமுனையே நமக, ஸ்ரீராம மிஸ்ராய நமக, ஸ்ரீ புண்டரிகாசாய நமக, ஸ்ரீமன் நாதமுனையே நமக, ஸ்ரீமதே சடகோபாய நமக, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக. சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் பகவத் ராமானுஜ வைபவத்தை 6000 படி குருபரம்பரை பிரபாவம், 12000 படி குருபரம்பரை பிரபாவம், ஸ்ரீ ராமானுஜாரிய திவ்ய சரிதம் போன்ற நம்முடைய பூர்வாச்சாரியர் அருளிச் செய்த கிரந்தங்களின் வாயிலாக கோர்வையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் எம்பார் என்று பின்னால் புகழ்பெற்ற கோவிந்தர் திருக்காளகஸ்தி இருந்து பெரிய திருமலை நம்பியால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு பூர்ண வைஷ்ணவராக ஆன வைபவத்தை பார்த்தோம். இந்த செய்திகளை எல்லாம் பகவத் ராமானுஜர் கேள்விப்பட்டு மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம். இன்று தொடங்கி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்பது மற்ற மதங்களைப் போல அல்ல. இது ஞானம். தெளிவான ஞானத்தில் திட விசுவாசத்தினால்தான் நம்முடைய ஆத்மஸ்வரூபம் நமக்கு அமைகிறது. அதனால் இதை பூர்வாச்சாரியிடம் நாம் கற்க வேண்டும். பூர்வாச்சாரம் கற்பது என்பது அவர்கள் அருளி செய்த கிரந்தங்களை விலட்சணமான அதிகாரியிடம் பாடம் கேட்பதினால் அறிந்து கொள்ள முடியும். அந்த அதிகாரிக்கு ஞானம் இருக்க வேண்டும், அனுஷ்டானம் இருக்க வேண்டும். அனுஷ்டானம் என்பது ஆச்சாரம் அல்ல, அந்த ஞானத்துக்கு தகுந்தாற்போல் நடப்பது. ஆச்சாரம் என்பது தீர்த்தமாடுவது, திருமணம் வைப்பது, ஆகார நியமனங்கள் இதெல்லாம். ஆனால் அனுஷ்டானம் என்பது ஞானம் என்று சொல்லப்படுவது திருமந்திரம்தான். திருமந்திரார்த்தம்தான் ஞானம். அந்த திருமந்திரார்த்தத்தை அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் நாம் நடப்பது அனுஷ்டானம். இந்த ரெண்டும் நிறைந்த சுவாமியிடம் பாடம் கேட்கிற பொழுதுதான் நாமும் லட்சணமாக மாறுவோம். ராமானுஜருக்கு என்ன தெரியாது? ஏற்கனவே ஆதிசேடர் யாதவ பிரகாசனம் படிக்கிற பொழுதே யாதவ பிரகாசனுடைய கருத்துக்களை எல்லாம் மறுத்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திணற வைத்ததை பார்த்தோம். மேலும் தொடர்ந்து கற்று வடமொழி நூல்களெல்லாம் கற்று தேர்ச்சி பெற்று விட்டார்கள். பெரியநம்பி சாமிகள் மூலமாக நிறைய சம்பிரதாய அர்த்தங்களையும் அறிந்து கொண்டார்கள். ஆனால் இன்னும் அறிய வேண்டிய பாக்கி இருக்கிறது. ஸ்ரீ ஆலவந்தார் சாமிகள் தாம் பரமபதிப்புக்கு முன்பாக தம்முடைய பிரதானமான சிஷ்யர்களை அழைத்து, பகவத் ராமானுஜர் இங்கு வருவார்,
அவருக்கு நீங்கள் இதை போதிக்க வேண்டும் என்று நியமித்தார்கள். பெரிய நம்பி சாமிகளிடம் அவரை பஞ்சசம்ஸ்காரம் செய்து ஸ்ரீ வைஷ்ணவர் ஆக்குதல், துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ளுதல். அதே மாதிரி திருக்கோஷூர் நம்பிகளிடம் திருமந்திரார்த்தம் சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை பகவத் ராமானுஜருக்கு உபதேசிக்க வேண்டும் என்று அவருக்கு கட்டளை. திருமாலை ஆண்டான் சுவாமியிடம் திருவாயினுடைய அர்த்தத்தை பகவத் ராமானுஜருக்கு அருள வேண்டும் என்று அவருக்கு கட்டளை. பெரிய திருமல் நம்பி சாமிகளுக்கு ராமாயணத்தினுடைய சரணாதி மார்க்கத்தின் நுட்பத்தை எல்லாம் பகவத் ராமானுஜருக்கு அருள வேண்டும் என்று அவர் கட்டளை. ஏனைய 3000 பெரிய நம்பி சாமிகளுக்கே நியமனமாயிருக்கிறது. இப்படி 5 ஆச்சாரியர்களுக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஞான பொக்கிஷங்களை ஆளவந்தார் விசேஷமாக கொடுத்து அவை அத்தனையும் ராமானுஜருக்கு போதிக்க வேண்டும் என்று நியமித்து விட்டுத்தான் சென்றார்கள். இப்பொழுது ராமானுஜர் திருவரங்கத்தில் திருவரங்கநாதனால் உடையவர், 2 விபூதிக்கும் உடையவர், லீலாபுதிக்கும் நித்தியபுதிக்கும் உடையவராக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். முதலியாண்டான் சாமிகள், குரத்தாழ்வான் சாமிகள், ஒரங்காவளிதாசர், அவருடைய திரு மருமான்கள் போன்ற விலட்சணமான சாமிகள்லாம் சிஷியர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் பூர்ணமாக அறிய வேண்டும்ங்கிற ஆசை ராமானுஜருக்கு வந்தது. திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இந்த 3 தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ரகசியங்கள், ரகசியத்திரயம். இந்த 3க்குள் கூறப்படாத செய்திகளே இல்லை. அறிய வேண்டிய செய்திகளை எல்லாம் இந்த 3 ரகசியங்களுக்குள் இருக்கின்றன. இந்த 3 ரகசியங்களை வெளிப்படுத்துகின்ற நூல்களாகத்தான் பூர்வாச்சாரியர்கள் நிறைய நூல்களை அருளி செய்திருக்கிறார்கள். ஸ்ரீ பராசர பட்டு சுவாமிகள் அஷ்டஸ்லோகி, அடுத்து நஞ்சீர் சுவாமிகளும் இந்த 3 ரகசியங்களை குறித்து சிறு சிறு கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார்கள். ஆனால் நம்புள்ள சுவாமி காலத்தில் பிள்ளைலோகாச்சாரி சுவாமிகள் அஷ்டாதச ரகசியம் என்று 18 ரகசிய நூல்களை எழுதி இந்த திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார்கள். அவருடைய திருத்தம்பியார் அழகிய மணாள பெருமாள் நாயனார் அருளிச்செயல் ரகசிய பூசணம் என்று சொல்லி திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகத்தை தான் வெளிப்படுத்தினார்கள். சாமி பெரியவாச்சாம்பிள்ளையுடைய சிஷியரான வாதிகேஸ்வரி அழகிய மணவாள ஜீர சுவாமிகள் தத்துவ தீபம், தத்துவ விவேகம் போன்ற நூல்களிலும் இதைத்தான் அருளி செய்தார்கள். சாமி பெரியவாச்சான் பிள்ளையும் நிகமனப்படி, பரந்த ரகசியம் போன்ற கிரந்தங்களை அருளி செய்து இந்த திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகத்தான் சொன்னார்கள். மேலும் சுவாமி நம்பிள்ளையால் அருளி செய்யப்பட்ட ஈடு வியாக்கியானங்கள் எல்லாம் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகத்தின் அர்த்தம்தான் பிரகாசிக்கும். அதே போல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்தன 4000க்கான வியாக்கியானங்கள் அத்தனையிலும் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் தான் பிரகாசிக்கும். நம் பூர்வாச்சாரியர்கள் இத்தை ஒளிய வேறொன்றால் காலட்சேபம் பண்ணி அறியார்கள். இந்த
திருமந்திரந்தமே ரகசிய கிரந்தங்கள் ரகசியங்களுடைய அர்த்தங்களை தவிர இன்னொரு காலட்சேபம் அவருக்கு தெரியாது. இவங்களுக்கு ரகசியத்திரிய காலட்சேபம் மட்டும்தான் பூர்வாச்சாருக்கு தெரியும். எந்த காலட்சேபம் செய்தாலும் இந்த மூன்றும் தான் அஸ்வாரமாக இருக்கும். அதனால் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு வர அத்தனவர்களும் திருமந்திரந்தமய சரம ஸ்லோகத்தில் பூர்ணமான பரிபூர்ணமான தெளிவு இருந்தால்தான் திடவு சுவாசம் வரும். திடவு சுவாசம் வந்தால்தான் பிரபன்னர்களாக ஆக முடியும். இது மற்ற பக்தி மார்க்கங்களைப் போல அதை செய்தோம் இதை செய்தோம் அடைந்து விட்டோம் என்பது அல்ல. நாம் செய்வதற்கு இங்கு ஒன்றுமே கிடையாது. இத்தலையில் செய்வதற்கு எதுவும் கிடையாது. செய்வதெல்லாம் அத்தலையிலே. அத்தலை செய்வதற்கு பாங்காக இருப்பதுதான் இத்தலையினுடைய தன்மை. வார்த்தாமாலை அது அற்புதமான கிரந்தம். அத்தனை இந்த ரகசியத்தினுடைய அர்த்தத்தை தான் ஒவ்வொரு ஆச்சாரிய பெருமக்கள் அருளி செய்தையெல்லாம் நமக்கு அருளி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால பகவத் ராமானுஜர் பெரிய நம்பி சாமிகளுடைய திருவடிகளை தஞ்சமாக பற்றி, சுவாமி ஸ்ரீ ஆளவந்தாரை சேவிக்காத குறை அடியனுக்கு உம்மை சேவித்ததினால் பெற்றுவிட்டேன். அடியனுக்கு அறிய வேண்டிய அர்த்தங்களை எல்லாம் உபதேசித்து ஆளாக்க வேண்டும் சுவாமி என்று விண்ணப்பித்தார்கள். பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டவர்களுக்கு அவசியம் அறிய வேண்டிய ரகசியங்களை எல்லாம் அடியனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். பஞ்சசம்சாரத்தின் போதே திருமந்திரம் தவியம் மந்திரங்களை சொல்லிவிட்டார்கள். அதனுடைய அர்த்தனுசந்தானம் தான் நம்முடைய சம்பிரதாயம். திருமந்திரத்துக்கான அர்த்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடத்தல், சரமசுலோகத்துக்கான அர்த்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடத்தல். ஆனால் துவய அனுசந்தானம் என்பது அர்த்தத்தோடு ஜபமும் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. குருபரம்பரையோடு கூடிய துவய அனுசந்தான ஜபம் பூர்வாச்சாரியர்கள் நமக்கு நியமித்த கட்டளை செய்தே தீர வேண்டும். அர்த்தத்தோடு அந்த ஜபம் அமைய வேண்டும். அதனால பெரிய நம்பி சாமிகள் துவய மந்திரத்தை அருளி செய்து அந்த துவய மந்திரத்துக்குள்ள ஆற்றல் அபரிவிதமான ஆற்றல். துவய மந்திரத்தினுடைய ரகசியம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களை தவிர இந்த லோகத்தில் யாருக்குமே தெரியாது. அது மறைத்தே வைத்தார்கள். திருமந்திரத்தில் அர்த்தத்தை மறைத்து வைத்தார்கள். சரமசுலோகத்தில் அர்த்தம் மறைக்கப்பட்டது. ஆனால் துவயத்தில் சப்தத்தையும் அர்த்தத்தையுமே மறைத்து வைக்கப்பட்டது. சப்தமும் அர்த்தமும் மறைத்து வைக்கப்பட்டது, தெரியாது. அப்படி பாதுகாக்கப்பட்ட ரகசியம் துவய மந்திரம். பெரிய நம்பி சாமியில் சாதித்தார்கள். அகோ துவயஸ்ய மகாத்மியம். துவயத்துக்கு எப்பேற்பட்ட மகாத்மியம் இருக்கிறது. அகோ வீரியம், எப்பேற்பட்ட வீரியத்தை உடையது. அகோபலம், எப்பேற்பட்ட பலனை தரக்கூடியது. மந்திர ரத்தனம், மந்திரங்களுக்கெல்லாம் ரத்தனம் துவய மந்திரம்தான். சுபகரம், சுபமான காரியங்களை நல்கிக் கொண்டே இருக்கும் துவய ரத்ன மந்திரம். வேதசாரம், அனைத்து வேதங்களிலும் சாரம் துவய மந்திரம்தான். சனாதனம்,
என்றைக்கும் நிலையானது, என்றைக்கும் இருக்கக்கூடியது, அனாதியானது. துவயமந்திரம் சனாதனம், சர்வ பாப செயகரம், எல்லா விதமான பாவத்தையும் போக்கக்கூடியது. சர்வ பாப துவயமந்திரம் சகல விதமான பாவத்தையும் போக்கும். சர்வ புண்ணிய விவர்த்தனம், எல்லா விதமான புண்ணியங்களுடைய பலன்களை ஒட்டுமொத்தமாக தரும். ஸ்ரீகரம் ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கும். லோகவசியம் எல்லாரையும் தம்பக்கால் ஈர்க்கிற சக்தியை கொடுக்கும். சத்தியம் என்றைக்கும் நிலையானது, உண்மையானது. சம்சார தாரணம், சம்சாரத்திலிருந்து கரையேற்றும். அதாவது இந்த சரீர யாத்திரையிலிருந்து விடுதலை பெற்று ஆத்ம யாத்திரை. சரீர யாத்திரை என்பது கர்மானுகுணமாக பிணைத்த பிணையல். நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை சரீர வாழ்க்கை. அது ஒரு வகையான தண்டனை. சரீரம் என்கிற சிறைச்சாலைக்குள் ஆத்மாவை அடைத்து வைத்து பாவ புண்ணியமாகிய தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆத்மா, இந்த உயிர் இந்த சரீரத்தை உடையது அல்ல. இந்த உயிர், இந்த ஆத்மாவுடைய சொரூபம் எம்பெருமானுக்காகவே, ஸ்ரீமன் நாராயணனுக்காகவே இருக்கக்கூடியது. தனக்கோ பிறருக்கோ உரிமை அல்லாதது. ஸ்ரீமன் நாராயணனுடைய உகப்புக்காக இருக்கக்கூடிய சொரூபத்தை உடையது. அந்த தன்மை தான் இந்த வைஷ்ணவம். வேதங்கள் எல்லாம் சொரூபம் என்று ஆத்மாவை சுட்டிக்காட்டியது அவனுக்காகவே இருத்தல். அவனுக்காக இருக்கிற இருப்புத்தான். இனி அவனுக்காக இருப்போம். இதான் ஞானம். அப்பேற்பட்ட பெருமை பொருந்திய அந்த துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பதம் பதமாக பிரித்து அச்சர சுத்தமாக அருளி செய்தார்கள். இது அர்த்தத்தை மறவாமல் எப்பொழுதும் எப்பொழுதும் குரு பரம்பரையோடு கூடிய துவய அனுசந்தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நியமித்தார்கள். அடியங்களுடைய சிறிசைலேச தயாபாத்திர ஆசிரமத்து தொடர்புடையவர்கள் எல்லாம் தவறாது குரு பரம்பரையோடு கூடிய துவய அனுசந்தானத்தை 3 மாலை தொடங்கி 10 மாலை வரை ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள் அர்த்த அனுசந்தானத்தோடு என்பதை இந்த இடத்திலே நினைவுபடுத்துகிறோம். அப்படி துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை விசாரமாக சொல்லிவிட்டு, இன்னும் நீர் அறிய வேண்டியது திருக்கோசியூர் நம்பி சாமியிடம் ஆளவந்தார்கள் அருளியிருக்கிறார்கள். அங்கே சென்று மற்ற மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வீராக என்று நியமித்தார்கள். பெரிய நம்பிசாமியில் நியமித்த மறு சனமே பகவத் ராமானுஜர் திருக்கோசியூருக்கு வந்தார். வந்து விசாரிக்கிறார். திருக்கோசியூர் நம்பிசாமி திருமாளிகை எங்கே இருக்குன்னு விசாரிக்கிற பொழுது அங்கு நின்றவர்கள்லாம் அதே தெரிகிறதே ஒரு கூரை. திருக்கோசி நம்பிசாமி திருமாளிகை மாடியில் கூரை வேய்ந்திருக்கிறது. அதே தெரிகிறது கூரை.
அதுதான் அவருடைய திருமாளிகை என்று சொல்லவும் பகவத் ராமானுஜர் தாம் கேட்ட இடத்திலிருந்தே சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து கொண்டே சென்றார்கள். சாஷ்டாங்கம் விழுந்து சேவிப்பது, எழுந்திருப்பார்கள். விழுந்து சேவிப்பார்கள், எழுந்திருப்பார்கள். கும்பிடு நமஸ்காரம் என்று சொல்வார்கள். அப்படி எழுவதும் விழுவதும் எழுவது விழுவதுமாக சேவித்துக் கொண்டே நம்பியுடைய திருமாளிகை வரை சென்றார்கள். இதை பார்த்த பிறகுதான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் திருக்கோசியூர் நம்பி சுவாமியுடைய அருமை தெரியாமச்சுதான். ஏன்னா ராமானுஜருடைய திருமேனி விலட்சணமானது, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும், ஞானம் பிரகாசிக்கிற திருமுக மண்டலம். இப்பேற்பட்டவரே விழுந்து விழுந்து சேவித்துக் கொண்டு செல்லுகிறார் என்று சொன்னால், நம்முடைய ஊரிலே எழுந்திருக்கக்கூடிய திருக்கோசி நம்பி சுவாமிகள் எத்தகைய பிரபாவத்தை உடையவர்கள் என்பது ராமானுஜர் சென்ற பிறகுதான் அந்த ஊர் மக்களுக்கு தெரிந்ததா. அப்படி சேவித்து திருக்கோசி நம்பி சுவாமி திருமாளிக்கு சென்று சுவாமியுடைய திருவடிகளிலும் விழுந்து சேவித்து அடியேன் என்று விண்ணப்பம் செய்து பெரிய நம்பி சாமியிடம் அறியாத அர்த்தங்களை எல்லாம் சாதிக்கும்படியாக கேட்டேன். அவர்கள் துவய மகாமந்திரத்தினுடைய பெருமையும் அர்த்தங்களையும் அருளி செய்துவிட்டு இன்னும் சில ரகசியங்கள் திருக்கோசி நம்பி சாமியிடம் ஆள வந்தார் அருளி செய்திருக்கிறார்கள் என்று கூறி சாமியுடைய திருவடிகளில் அவற்றை பெற்றுக்கொள்ளும்படியாக அடியன் வந்திருக்கிறேன், கிருபை கூர்ந்து சாதிக்க வேண்டும் சாமி என்று சொல்ல, திருக்கோசி நம்பி சாமிகள் இவருக்கு இருக்கிற திட விசுவாசம் பகவத் ராமானுஜருக்கு வைஷ்ணவ உண்மைகளை அறிவதில் இருக்கின்ற திட விசுவாசத்தை உலகுக்கு புலப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பகவத் ராமானுஜரே இந்த ரகசியத்தை இந்த பாடுபட்டு பெற்றார் என்று சொன்னால் பின்னவர்களெல்லாம் எப்படி பெற வேண்டும்ங்கிற பாடம் இந்த உலகத்துக்கு தெரியணும். பகவத் ராமானுஜரே இப்படி சிரமப்பட்டு பெற்றார் என்று சொன்னால் நாம் எப்படி பெற வேண்டும், எப்படியும் பெற்றே தீர வேண்டும் என்று பின்னால் வருகின்ற வைஷ்ணவ உலகமெல்லாம் ராமானுஜர் கற்றதை அறிந்து தாங்களும் துடிப்போடு ஆர்வத்தோடு கற்க வேண்டும் என்கிற அனுஷ்டானத்தை காட்டுவதற்காக வேண்டி திருக்கோசி நம்பி சாமிகள் அந்த இடத்துல செயல்படுகிறார்கள். காது கொடுத்து கேட்கல, யாரிடமோ சொன்னார், யாருக்கோ யாரிடமோ சொன்னார் என்று கேலாமுகமாக இருக்கிறார். எதுவுமே பல் சொல்லல. யாருக்கு நான் என் சொல்கிறேன், நான் யாருக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். உடனே வெகு நேரம் சேவிச்சுட்டு பகவத் ராமானுஜர் திருவரங்கத்துக்கு வந்துட்டார். எப்படி இருந்திருக்கும்? ஆனா ராமானுஜருக்கு எப்படி இருக்கும்? அடைந்தே தீர்வது. இந்த சாமியிடம் எப்பேற்பட்ட பாடுபட்டாவது பெற்றே தீர்வதுங்கிற வைராக்கியம் கூடிச்சே தவிர உள்ளத்தில் அவமரியாதை வரல. ஒரு முறை திருக்கோசி நம்பி சாமிகள் ஒரு திருவிழாவின் போது திருவரங்கநாதனை சேவிப்பதற்காக வேண்டி வந்திருந்தார்கள். திருவிழா முடிந்ததும் திருவரங்கநாதனை சேவித்துவிட்டு திருக்கோசியூருக்கு புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படுகிற பொழுது நம்பெருமாள் அருளிப்பாடு சாதித்து
திருக்கோசி நம்பிகளே, அருளிப்பாடு என்று சாதிக்கவும் அடியேன் சுவாமி அடியேன் சுவாமி என்று வந்து நிற்க பகவத் ராமானுஜருக்கு திருமந்திரார்த்தத்தை அருளி செய்வீராக. நம்பெருமாளை சொல்றார், சாட்சாத் எம்பெருமான் சொல்லுகிறார். அப்பொழுது திருக்கோசி நம்பி சாமி சொன்ன பதில் என்ன தெரியுமா? சுவாமி, ஓராண்டு காலம் பணிவிடை செய்யாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது என்று நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீர்கள். ஓராண்டு காலம் ஆச்சாரிய சாமிகள் சன்னதியிலே வந்து இருந்து பணிவிடை செய்தால்தான், அப்படி பணிவிடை செய்கிற பொழுது இவர்களுக்கு யோக்கியதை, திருமந்திரார்த்தம் கேட்பதற்கு யோக்கியதை இருக்கிறதா என்று பார்த்துத்தான் உபதேசிக்க வேண்டும் என்று நீங்கள் தானே சாமி சொல்லியிருக்கிறீர்கள். எப்படி பரீட்சை செய்து பார்க்காமல் ராமானுஜருக்கு நான் சொல்ல முடியும் என்று பதில் தான் சொன்னார்கள் திருக்கோசி நம்பி சாமிகள் நம்பெருமாள்கிட்ட. அப்போ சம்பிரதாய ரகசியத்தை எப்படி பேணி இருக்கிறாங்க. உடனே நம்பெருமாள் சொல்லுகிறார், ஒரு சிஷியனுக்கு இருக்கக்கூடிய பரிபூர்ணமான கல்யாண குணங்கள் ஸ்ரீ ராமானுஜருக்கு உண்டு. ஒரு சிஷியன் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய ஆச்சாரியருக்காக வேண்டி உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணம் செய்கின்றவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சிஷியன். மற்றபடி இருப்பவர்கள் சிஷியர்களே இல்லை. அந்த அர்ப்பணிப்பு ராமானுஜரிடம் இருக்கிறது, பூர்ண சிஷ்யத்துவம் இருக்கிறது. அதனால் நீர் உபதேசிக்கலாம் என்று சொல்ல, உடனே அங்கே நின்று கொண்டிருந்த ஸ்ரீ ராமானுஜரை நோக்கி திருக்கோசி நம்பி சாமிகள், திருக்கோசியூருக்கு வாரும், திருக்கோசியூருக்கு வாரும் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். நம்பெருமாள் சொல்லிவிட்டார், நீர் வாரும், உமக்கு உடனே சொல்லுகிறேன். இல்லை, திருக்கோசியூருக்கு வாரும். ரகசியங்களை தேடி தேடி தாம் பெறணும், அரிதது. அப்படின்னா தான் அது சொரூப ஞானத்தை கொடுக்கும், சித்திக்கும். உடனே திருக்கோசிலுக்கு போனார், சேவித்தார். இன்று போய் இன்னொரு முறை வாரும்னார். இன்னொரு முறை வந்தார். இன்று போய் இன்னொரு தடவை வாரும்னார். அப்புறமும் வந்தார். இன்று போய் இன்னொரு முறை வாரும்னார். இப்படி 18 முறை நம்பெருமாள் சொல்லியும் 18 முறை இன்னொரு முறை வாரும், இன்னொரு முறை வாரும், இன்னொரு முறை வாரும். இந்த திருவரங்கத்துக்கும் திருக்கோசிலுக்கும் பக்கமா நடந்தானே வரணும். அடுத்த தெருவில் இருந்தே 2வது அழைச்சா எரிச்ச வருது. ஆனாலும் தளரல, உத்வேகம் குறையல. இந்த 18 முறையும் திருவரங்கத்திலிருந்து திருக்கோசிலுக்கு வந்திருக்கிறார். இப்போ இன்னும் கிடைக்கல. 18வது முறை வந்த சமயத்தில் அங்கேயே தங்கி இருக்கிறார். 6 மாத காலம் உபதேசிக்க மாட்டாரா? பகவத் ராமானுஜருக்கு பிரசாதம் மாதுகரம். வீடுகளில் சன்னியாசி பிச்சை ஏற்றுதான் உண்ணுதல். அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த சந்நியாச ஆசிரமத்தின் பிரகாரம் திருமாளிகையில் சென்று பிச்சை ஏற்றுதான் இவர் சுவீகரித்தார்கள். அப்படி 6 மாத காலம். அப்படி ஒரு முறை அப்படியே வீதியில் திருமாளிகை தோறும் வருகிற பொழுது திருக்கோசி நம்பியுடைய திருமாளிகையே வருகிறது. அப்போ திருப்பாவை அனுசந்தானத்தோடே அவர்
வீதியில் வருவார். உஞ்சவிருத்தி என்று அதை பக்குவமாக சொல்வார்கள். அப்போ திருப்பாவை அனுசந்தானத்தோடு வருகிற பொழுது இன்றைக்கு திருக்கோசி நம்பி சாமி திருமாளிக்கு முன்னாலே வந்துவிட்டார். திருக்கதவு சாத்தியிருக்கிறது. அப்போ உந்து மதக்களிட்டன் என்கிற திருப்பாவை பாசுரம் அனுசந்தானம். பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைவொழிப்ப வந்து தரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அதே சமயத்தில் திருக்கோசி நம்பி சாமியுடைய திருமாளிகைக்குள்ள சாமியுடைய திருமகளார் தேவகி பிராட்டியார் கையிலே பந்து வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் கையிலும் வலை இருந்தது. இப்போ பந்தார் விரலி, பந்தை கையில் வைத்திருக்கிறவளே நப்பின பிராட்டியை சொல்ற பாசனம் அது. சீரார் வலை ஒழிப்ப, அழகுமிக்க வளையெல்லாம் கையிலே ஒழிக்க, கதவை திறவாயாக என்பது பாசனம். அதே மாதிரி இந்த பாசனம் பந்தார் விரலி அந்த அணு சொல்லி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைவொழிப்ப வந்து திறவாயின்னு சொல்லும்போது அந்த திருக்கோசி நம்பி சாமியுடைய திருமகளார் கதவை திறக்கிறார்கள். அப்படி கதவை திறக்கிற பொழுது பந்தும் கையுமாக நிற்கிறார்கள். பகவத் ராமானுஜருக்கு இது திருக்கோசி ஊர் என்பது மறந்துட்டுது. திருக்கோசி ஊர் என்பதை மறந்து அந்த கோகுலத்துக்கே போயிட்டார். போய் நந்தகோபர் திருமாளிகையாவே தெரிஞ்சிட்டுது. வந்திருப்பது நப்பின பிராட்டியாவே தெரிஞ்சுது. அப்படியே கீழே விழுந்து சாஸ்தாங்கமா விழுந்து சேவித்தார்கள். உடனே திருக்கோசி நம்பியுடைய திருமகள் சின்ன வயதுதான், ஓடிப்போய் அப்பா அப்பா கதவை திறக்க சொல்லி அந்த திரிதண்டம் வச்சிருக்கிற சாமியார் பாடினாரு. நான் கதவை திறந்தேன், சாஸ்தாங்கமா கீழே விழுந்து படுத்து கிடக்கிறார், சேவிச்ச மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னார். திருக்கோசி நம்பிகள் தெரிஞ்சிட்டது யாரை சொன்னார். வந்தார், எழுந்திருக்கல. ஏன்னா விழுந்து சேவிச்சாரா, யாரை நாம் விழுந்து சேவிக்கிறோமோ அந்த சாமி எழுந்துரும்னு சொன்னாதான் எந்திக்கணும். விழுந்து சேவிச்ச உடனே அந்த திருக்கோசி நம்பியுடைய திருமகளார் அப்பாட்ட ஓடி போய் தகவல் சொல்லிட்டு ராமானுஜர் படுத்தே கிடக்கார். திருக்கோசி நம்பி வந்தார். வந்து திருப்பாவை ஜீயரே, திருப்பாவை ஜீயரே, உந்து மதக்களிட்டன் என்கிற திருப்பாவை அனுசந்தானமோ தெரியுது பாருங்க. திருக்கோசி நம்பி சாமிக்கு தெரியுது பாருங்க. பந்தார் விரலி என்கிற பதமோ என்று சொல்லி அப்படியே தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டார். அப்பந்தான் திருப்பாவை ஜீயர்னு பட்டம் கொடுத்தார் திருக்கோசி நம்பி சாமிகள் பகவத் ராமானுஜருக்கு. பட்டம் கொடுத்தாரு. அப்பவும் ரகசியத்தை சொல்லலை. வாரும் உள்ள வாரும் கூட்டு போய் சொல்லலை. 2-3 நாள் கழித்து ராமானுஜர் சேவித்து விண்ணப்பம் செய்தார்கள். அடியனுக்கு 6 மாத காலம் தங்கியிருக்கிறார், உஞ்ச விருத்தி பண்ணி சீவனம். அப்புறம் கேட்கிறார், அடியனுக்கு திருமந்திரார்த்தத்தை அருளி செய்வேன் சாமி, இப்போது போறோம், இன்னொரு வாட்டி வாரும்னார். அப்பவும் அதுதான் போயிட்டார். ஆனால் வைராக்கியம் பெருகிச்சு.
அனைத்து லோகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவன் அல்லவா? அனைத்து உலகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவன் நமக்காக வந்தவர். எப்படி சலிப்பு வர முடியும்? சகல ஆத்மாக்களையும் உய்வடைவதற்காக வேண்டி வந்தவர் எப்படி சலிப்பு அடைவார்? தன்னுடைய ஆத்மா வச்சு தன்னுடைய ஆத்மா உய்வடைவதற்காக வந்தார். அதுக்காக பரமத்திலிருந்து வந்தார். நமக்காக அல்லவா வந்தார். திருவரங்கத்துக்கு போயிட்டார். அப்படி போய் அங்கிருந்த சமயத்தில் இங்க திருக்கோசி நம்பி சாமியுடைய சிஷ்யர் ஒருவர் திருவரங்கத்துக்கு போனார். அங்க போய் பெரிய பெருமாள் நம்பெருமாள்லாம் சேவிச்சாச்சு. ராமானுஜரை பார்த்து வருமே, பகவத் ராமானுஜரை பார்த்து வரும்னு சொல்லி அவருடைய மடத்துக்கு போனார். அப்போ திருக்கோசி நம்பி சாமியை பற்றியெல்லாம் விசாரிச்சுட்டு அவர் புறப்படும் போது ஒரு வரி சொன்னார். பொன்னாளி கையருக்கு புரிசங்கம் உடையாருக்கு என் நாவி ஈடளித்தல் இது தகவு அன்று என்று உரையீரே. அப்படிங்கிற பாசுரத்தை சொன்னார். என் நாவி ஈடளித்தல் தகவு அன்று என்று உரையீரே. பொன்னாளி கையருக்கு இது தாயார் பாசுரம். எம்பெருமான தூது விடுவது, இன்னும் வராமல் இருப்பது, எம்பெருமான் இன்னும் தன்னிட வராமல் இருப்பது அவருக்கு அழகில்லை, அவருக்கு பெருமை இல்லை. என் உயிர் போவதற்கு முன்னதாக வர சொல்லுங்கள் என்று நாயக நாயகி பாவனில் பாடப்பட்ட பாசுரம் அது. இந்த பாசுரத்தை திருக்கோசி நம்பியிடம் சென்று விண்ணப்பிக்கும்படியாக சொல்லுகிறார். அழகல்ல, என் ஆவி போவதற்கு முன்பாக உரைக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை துணிக்கும்படியான பாசுரத்தை சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த ஸ்ரீவைஷ்ணவர் வந்தார். வந்து திருக்கோசி நம்பி சாமியுடைய திருவடியை தொழுது திருவரங்கத்து வைபவத்தை எல்லாம் சொல்லி முடித்த பிறகு, சுவாமி பகவத் ராமானுஜ மடத்துக்கு போனேன். அப்படி இருக்கிறார், லட்சணமா இருக்கார் சுவாமி. சிஷ்யர் குலத்தோட உபசரித்தார், உம்முடைய நலனை எல்லாம் விசாரித்தார். புறப்படும் போது இந்த பாசுரத்தை சொல்லி வழி அனுப்பினார் சாமி. பொன்னாளி கையருக்கு இது தகவல்ல அப்படின்னு வரியை சொல்லி அனுப்பினார் சாமின்னார். திருக்கோசி நம்பி புரிஞ்சுக்கிட்டார். அவ்வளவு ஆர்த்தி அவருக்கு, அவ்வளவு ஆசை அவருக்கு. நாம் சொல்லுகிறோம், நீரே போரும். 1 மாத காலம் உண்ணா நோன்பு இருந்து தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது. 1 மாத காலம் தீர்த்தம் கூட சாப்பிடாமல் உண்ணா நோம்பிருந்து தண்டும் பவித்திரமாக அவர் மட்டும் வரட்டும், நான் சொல்லுகிறேன் அப்படின்ட்டார். உடனே இவர் போனார், திருவரங்கத்துக்கு போனார். சுவாமி உமக்கு நல்ல நேரம் வந்துட்டுது, எங்க சுவாமி சொல்லிட்டாரு, திருமந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லுவதாக சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? 1 மாத காலம் நீர் உபவாசம் இருக்க வேண்டும், தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது சாமி. அப்படி 1 மாச காலம் தீர்த்தம் கூட சாப்பிடாமல் உபவாசம் இருந்து தண்டும் பவித்திரமாக நீர் மட்டும் வருவீராக, அவர் உமக்கு சாதிப்பார். வருத்தப்படலை, சோர்வடையலை, இவ்வளவுதானே. ஏன்னா அப்பேற்பட்ட திருமந்திரார்த்தன சாதாரணமா இல்லை, லேசுப்பட்ட அர்த்தமா? அனைத்து வேதங்களுடைய சுருக்கமல்ல திருமந்திரார்த்தம். எல்லா வேதம், எல்லா
சகல சுருதி சுமிருதி இதிகாச புராண சாஸ்திரங்கள் அத்தனையினுடைய சுருக்கமான ரகசியம்தான் திருமந்திரார்த்தம். எளிதானதா? எப்பேற்பட்டது? உடனே ராமானுஜர் புறப்பட்டார், திருக்கோசிக்கு வந்துட்டார். அங்க சன்னதியிலேயே உண்ணானோம் தீர்த்தம் இல்லாமல் ஊராரெல்லாம் பார்க்கிறாங்க. அப்படி திருமந்திரார்த்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவமா? இந்த சுவாமிக்கு என்ன குறை? எல்லாரும் ஆச்சரியமா பேசுறாங்க. மந்திரத்தினுடைய மகாத்மியமே இன்னைக்கு உலகம் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 16வது நாள் சோர்ந்துட்டார், படுத்த படுக்கை. 17வது நாள் கால்கை அசைவில்லை. அந்த ஊர்க்காரங்கெல்லாம் துடிக்காங்க. இந்த திருக்கோசி நம்பி மாதிரி சுவாமிகள் இருந்தா இந்த வைணவம் அவ்வளோதான் முடிஞ்சுப்போம், சோழி முடிஞ்சுப்போம் அப்படின்னு ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு. அந்த வைஷ்ணவர் ராமானுஜரை கூட்டு வந்தார, அந்த வைஷ்ணவருக்கு ஊர்க்காரங்கள் பேச்செல்லாம் காதல வந்து விழுந்தது. வேகமாக வந்து ராமானுஜர் வந்து கூப்பிட்டா சத்தம் இல்லை. கையை தூக்கினா அப்படியே விழுது, காலை தூக்கினா அப்படியே விழுது. பதைச்சிட்டார், வாய் படப்படுத்திட்டு என்ன ஆகுமோன்னு தெரியலையே. வேகமா ஓட்டமா வந்து ஓடி வந்து திருக்கோசி நம்பி சாமியுடைய திருவடியில் விழுந்து பதறுதார். ஏன் பதறுகிறீர் சுவாமி? அந்த பகவத் ராமானுஜர் போயிடுவார் போல தெரியுது சுவாமி, மேல புறப்பட்டுவார் போல தெரியுது சுவாமி, ஊராரெல்லாம் அப்படித்தான் பேசுறாங்க சுவாமி, அதை பார்த்தேன், என் உடம்பெல்லாம் பதைக்கு சுவாமி அப்படின்னார். அப்போ திருக்கோசி நம்பி சாமி சொன்னார் பாருங்க, இந்த ராமானுஜர் இங்கு இருப்பாராகில் அறிய வேண்டிய ரகசியங்களை இங்கு நான் சொல்லுவேன். அவர் மேலே சென்றார், சிறி ஆள வந்தார், அவருக்கு சொல்லுவார். நீர் ஏன் பதறுகிறீர்? என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! இங்கு அவர் உயிரோடு இருந்தால் அவர் அறிய வேண்டிய ரகசியத்தை, அவர் அறிய வேண்டிய ஸ்ரீ வைஷ்ணவ திருமந்திர அர்த்தத்தை நான் இங்கு சொல்லுவேன். அவர் பரமதித்து விட்டால் பரமத்திற்குரிய ஸ்ரீ ஆள வந்தார் சொல்லுவார். உபய விபூதியிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விபூதியிலும் ஒரு பிரபன்னன் பயம் தேவையில்லை. இந்த லீலாவதியிலும் பயன் தேவையில்லை, நித்தியவதிலும் பயன் தேவையில்லை. ரெண்டிலும் இவர்கள் இழக்கப் போவதில்லை. நீர் பதட்டப்பட வேண்டாம். எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க ஆச்சாரியர்கள். சாமி, சரி சாமி, ஒரு சின்ன விண்ணப்பம் சாமி, அதையாவது நிறைவேற்றுங்க. ஒரு கை தீர்த்தம் சாமி, ஒரு கை தீர்த்தமாவது அவரை அருந்த செய்யுங்க சுவாமி அப்படின்னா. சரி, அப்படியே சொல்லுங்க. உடனே இந்த சாமி போய் சன்னதியில் போய் தீர்த்தத்தை கொண்டு வந்து ராமானுஜருக்கு கொடுக்கிறார். தினசரி தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டு கொண்டு மீதி உள்ள நாட்களை பூர்த்தி செய்தார்கள். திருமந்திர அர்த்தத்தை அறிவதற்காக வேண்டி ராமானுஜர் பட்ட பாடு பாருங்க. 18 தடவை அலைஞ்சாரு, 6 மாத காலம் தங்கி இருந்தார், உஞ்ச விருத்தியில் தங்கியிருந்தார். ஒரு மாத காலம் உண்ணாநோன்பு கழிந்த உடனே அங்கிருந்து முதலியாண்டான் சாமியும் கூடத்தாழ்வான் சாமியுமாக மூவருமாக மெல்ல மெல்ல நடந்து, உபவாசம் இல்லையா, மெல்ல மெல்ல நடந்து திருக்கோசி நம்பி சாமியை திருமாலிக்கு சென்று
விழுந்து சேவித்தார்கள். திருக்கோசி நம்பி சாமிகள், நீர் ஒருவர் மட்டும்தானே வர வேண்டும், இருவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரே அப்படின்னார். சுவாமி, தண்டும் பவித்திரமாக நீர் மட்டும் வர வேண்டும் என்று சாதித்தீர்கள். எமக்கு தண்டும் பவித்திரமும் மதுரையாண்டான் சாமியும் குரத்தாழ்வான் சாமியும் தான். அப்படி வந்திருக்கிறேன். இந்த ரகசியம் இவருக்கு தெரியாது. இதில் யார் தண்டு யார் பவித்திரம் கேட்டார். முதலியாண்டான் சுவாமி தண்டு, திரிதண்டம். குரத்தாழ்வான் சாமி பவித்திரம். அந்த திரிதண்டத்தில் ஒரு வெண்மையான ஒரு வஸ்திரம் கட்டியிருப்பாங்க. அது அப்படியா? இந்த மூவரை தவிர, இவர்களை தவிர வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. மீண்டும் கட்டளை. எம்முடைய உத்தரவு இல்லாமல் நீர் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் சுவாமி, சொல்ல மாட்டேன் என்று ஆச்சாரியிடம் வாக்கு, சத்திய வாக்கு கொடுக்கிறார். அப்புறம் தம்முடைய மேல் மாடிக்கு அழைத்து சென்று கதவை தாழ்பா போடுதார். திருக்கோசி நம்பி திருமாளிகளை மேல் மாளிகைக்கு யார் போக முடியும் பாருங்க. தாழ்பா போட்டுட்டு திருமந்திரார்த்தத்தை அருளி செய்கிறார். எப்படி இருந்ததுன்னு கேட்டார். புதியதாக இன்று நான் பிறந்து விட்டேன்னு ராமானுஜர் சொன்னார். அன்று நான் பிறந்திலேன், திருமந்திரார்த்தம் அறிவதற்கு முன்பு நான் பிறக்கவில்லை. என்றைக்கு திருமந்திரார்த்தத்தை அறிந்தேனோ அன்றைக்குத்தான் நான் பிறந்தேன். இத்தை அறிவதற்கு முன்பாக நான் பிறக்கவில்லை. அதான் உண்மை. திருமந்திரார்த்தம் அறிவதற்கு முன்பாக நாம் பிறக்கவே இல்லை. அதாவது பிரபன்னனே இல்லை. இந்த திருமந்திரார்த்தம் அறிந்த பிறகு பிறந்தோ, அன்றுதான் பிறந்தோம். பிறந்தபின் மறந்திலேன் என்கிறபடியே இத்தை ஒளிய வேறென்றால் காலச்சம் பண்ணி அறியார்கள். முமுசுப்படி புது பிறவியை எடுத்து விட்டேன் சுவாமி அப்படின்னார். திருமந்திரார்த்தம் புது பிறவியை உண்டு பண்ணும். அப்பேற்பட்ட ரகசியம் அது. விலட்சணமான சாமியிடம் பாடம் கேட்டால் அந்த பிறவி சித்திக்கும். திருவரங்கத்தில் ஸ்ரீசைல சேவத்தர் ஆசிரமத்தின் சார்பாக கல்யாண மண்டபத்தில் இந்த ரகசியத்திலே காலட்சம் அடியன் செய்தோம். ரகசிய நூல்கள் அத்தனையும் கிரந்த காலட்சவமாக வரி வரியா வார்த்தையா படிச்சு அர்த்தம் சொன்னோம். இந்த திருமந்திரத்துக்கு அர்த்தம் மட்டும் 600 மணி நேரம். திருமந்திரத்துக்கு அர்த்தம் மட்டும் 600 மணி நேரம் அடியேன் காலட்சேபம் செய்தேன். ஒரு 200க்கு மேற்பட்டவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் 1, 2, 3 நாட்களில் தொடர்ந்து சில வருஷங்கள் தொடர்ந்து வந்து அடைந்தார்கள். அப்பேற்பட்ட ரகசியம் அது. சகல ரகசிய கிரந்தங்களும் பூர்வாச்சாரியர் அழிச்சிட சகல ரகசிய கிரந்தங்களும் கிறந்த காலட்சேபமாக வரியடைவே வாசித்து சொன்னோம். தமிழ்நாடு முழுக்கும் விளம்பரமும் செய்தோம். ஆனால் எதை அறிய வேண்டுமோ அதில் ஆர்வம் இல்லை. எது தேவையில்லையோ அதில் தான் ஆர்வம் இருக்கிறது. என்ன செய்வது? உடனே உபதேசம் ஆயிட்டுது. அன்றைக்கு தங்கி இருக்கிறார்கள். அங்கே திருக்கோசி நம்பி சாமியுடைய திருமால் தங்கியிருந்தாங்க. பகவத் ராமானுஜருக்கு தூக்கம் வரல.
ஏன் தூக்கம் வரலன்னா, திருமந்திரார்த்தம் அறிந்தே தீரணும், இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. இப்படி ரகசியமாக பாதுகாத்து வைக்கப்பட்டால் எப்படி அறிய முடியும்? கோடியில் ஒருவர் கூட திருமந்திரார்த்தத்தை அறிய மாட்டார்கள். ஏனால் திருமந்திரார்த்தத்தை அறிவதற்கு தாம் பட்ட கஷ்டத்தை மற்றவர்கள் யார் படுவார்? அப்ப இந்த ஆத்மாக்கள்லாம் இழந்து போம் இல்லையா? என்னைக்கு உய்வடைய? ஸ்ரீ ஆளவந்தாருடைய லட்சியம் என்னைக்கு நிறைவேறும்? உலகமெல்லாம் வைணவனாகணும், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆக வேண்டும், பிரபன்னர்கள் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால் திருமந்திரார்த்தம் தெரியாமல் எப்படி பிரபன்னர்கள் ஆக முடியும்? இந்த அர்த்தத்தை இந்த பாடுபட்டு அறியக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? கோடியில் கூட ஒரு ஆள் கிடையாது. ஆனால் இது பெற்றே தீரணும் வேண்டும். இதை தெரியாமல் பிரபன்னர்கள் ஆக முடியாது என்று விடிய விடிய யோசனை செய்தார்கள். திலகார்த்தமான முடிவு ஏற்பட்டது. திருக்கோசியர் சன்னதியில், தெற்கால்வான் சன்னதியில் காலை கோஷ்டி நடக்க இருக்குது. எல்லா சாமியிலும் இருக்கிறாங்க. பகவத் ராமானுஜர் அங்கு சென்றார். எல்லா சுவாமிகளும் சேவித்தார். சுவாமிகளே, ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமிகளே, அரிதிலும் அரிதான ஆத்மா உஜ்ஜீவனத்துக்கே உரித்தான திருமந்திரார்த்தத்தை இப்பொழுது உங்களுக்கு நான் சாதிக்கப் போகிறேன். அடியேன் திருக்கோசியூர் நம்பிசாமியிடம் பெற்ற அருமருந்தாகிய அந்த பொக்கிஷத்தை உங்களிடம் சொல்ல போகிறேன் என்று சொல்லி அந்த தெற்கால்வான் சன்னதியில் அநேக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அருளி செய்தார். கோபுரத்து மேலெல்லாம் ஏறி சொல்லலை, அதெல்லாம் பின்னால மற்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக கதை கட்டிட்டாங்க. கிரந்தத்தில் இருப்பது தெற்கால்வார் சன்னதியில் அநேக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பகிரங்கமாக அருளி செய்தார். செய்தி பரவிட்டது. இவ்வளவு பாடுபட்டு கேட்டதை உடனே சொல்லிட்டார்னு எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவருக்கு தான் அருமை தெரியும், மற்றவங்களுக்கு அருமை தெரியாது. திருக்கோசியூர் நம்பி சுவாமியுடைய கவனத்துக்கு போச்சுது. கோஷ்டியில் ராமானுஜர் பகிரங்கமாக சொல்லிவிட்டார். ராமானுஜரை அழைத்தார், வந்தார். எல்லோரும் சொல்லுகிறார்களே உண்மையா? ஆம் சாமி, கோஷ்டியில் அத்தனை பேர்களுக்கும் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை நீர் பகிரங்கமா சாதித்தீரா? ஆம் சாமி. என்னுடைய அனுமதி இல்லாமல் பிறருக்கு சொல்லக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன். ஆம் சாமி. ஆச்சாரியுடைய கட்டளையை நீர் மீறிவிட்டீரா? ஆம் சாமி. அப்படி மீறியதால் உமக்கு என்ன தண்டனை? நரகம் சாமி. நரகம் கிடைக்கும் என்று தெரிந்துதான் செய்தீரா? ஆம் சாமி. ஏன் அப்படி செய்தீர்? சுவாமி, அடியன் மட்டும்தான் சுவாமி நரகம் போவேன். உம்முடைய திருவடி பலத்தால இந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்களை அறிந்தவர்களெல்லாம் பரமபதம் செல்வார்களே சுவாமி. இத்தனை கோடி சீவராசிகள் பரமபதம் செல்லுகிற பொழுது அடியன் ஒருவன் நரகம் சென்றால் என்ன சுவாமி தப்பு? அடியன் ஒருவன் நரகம் போனா என்ன சுவாமி? இத்தனை கோடி திருமந்திரார்த்தம் அறியாமல் யாருமே போக முடியாது. உம்முடைய திருவடி பலத்தால் அத்தனை கோடி ஆத்மாக்களும் திருமந்திரார்த்தத்தை அறிந்து பரமதம் செல்லும் போது அடியே நரகம் போக தயார் சாமி. சித்தம் சாமினார் திருக்கோசி நம்பி சாமிகள். அப்படியே ஏற இறங்க பார்த்தார்.
திருக்கோசி நம்பி சாமியுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கொப்பளிச்சது, பீரிட்டு பாய்ந்தது. ராமானுஜரேன்னு கட்டி அணைத்தார். உமக்கு உண்டான இந்த பரோபகார சிந்தனை எமக்கு இல்லையே சுவாமி. எல்லா மக்களும் சகல ஆத்மாக்களும் பரவதம் போனும் என்று சொல்லுகிற இந்த பரோபகார சிந்தனை எனக்கு இல்லை. உமக்கு 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 இருந்த சுவாமி, அடியனுக்கு இல்லையே. இதுவரை இது சுத்த வைதிக சம்பிரதாயம் என்று பெயர் இந்த வைஷ்ணவத்துக்கு. இன்று முதல் இந்த வைணவம் எம்பெருமானார் தரிசனம். ஸ்ரீமன் நாராயணன் எம் பெருமான், நீர் எம்பெருமானார். இன்று முதல் உம்முடைய திருநாமத்தினாலேயே எம்பெருமானார் தரிசனம் என்று இந்த மார்க்கம் பிரகாசப்படட்டும் அப்படின்னு ராமானுஜருடைய திருப்பெயரிலேயே இந்த மதத்துக்கே பேரிட்டார்கள் திருக்கோசி நம்பி சாமிகள். எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஏன் சொல்றோம்? காரே கருணை ராமானுஜா, திக்கற்ற சீலத்து ராமானுஜா, அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவா என்று அவரை போற்றுகிறோம், துதிக்கிறோம் என்று சொன்னால் இந்த தியாகம்தான், ராமானுஜருடைய இந்த தியாகம்தான் வைணவம் வாழ்ந்தது, வளர்ந்தது. நாமெல்லாம் உய்வடைய இருக்கின்றோம். தியாகத்தினால்தான் வைணவத்தை வளர்க்க முடியும். ராமானுஜருடைய தியாகம்தான் அன்றைக்கு தம் தேவியார் தஞ்சம்மாளை தொடர்ந்து சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டதும் தியாகம் நமக்காக. இன்னைக்கு இங்க வந்து தான் நரகம் செல்லவும் தயார், தன்னுடைய ஆத்ம உஜ்ஜீவனம் தேவையில்லை, அனைத்து ஆத்மாக்களும் உஜ்ஜீவனம் ஆனால் போதும் என்று சொன்ன அந்த தியாகம்தான் வைணவம். வைணவம் வளர்வது, ஸ்ரீ வைஷ்ணவம் வளர்வது தியாகத்தினாலும் அர்ப்பணிப்பால் தான் வளருமே தவிர, அதுதான் இன்றைய காலகட்டங்களில் தேவை. ஆக இப்படி ஆச்சரியமான சம்பவத்தோடு இன்றைய காலட்சேபத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இன்னும் தொடர்ந்து வைபவங்கள், திருக்கோசியூரில் இன்னும் வைபவங்கள் இருக்கிறது. நாளை தொடர்ந்து சொல்லுவோம். அடியனுடைய காலட்சேபம் பரம பவித்திரமானது. கேட்கின்ற சுவாமிகள் எல்லாம் பரிசுத்தமாக்கும், பாவங்களை போக்கும், சொர்வ ஞானத்தை கொடுக்கும், சொர்வ பக்தியை கொடுக்கும், சொர்வ கைகிரத்தை கொடுக்கும், ஸ்ரீமன் நாராயண உகப்புக்கே உரியவர்களாக ஆக்கும். இந்த வைபவங்களை அறியும் பாக்கியம் பெற்ற அத்தனை பேர்களுக்கும் வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள். உங்களுடைய அய்மானத்தை பெற்றவர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களையும் கேட்க வையுங்கள். இந்த காலட்சேபத்தை தவறினாலும் ஸ்ரீ பரகாலன் ராமானுதாசன் என்ற யூடியூப்பில் பதிவிட்டிருக்கிறோம். அடியன் முன்பு செய்த ஸ்ரீ மணவாள மாமுனியுடைய பிரவசனம் 27 பிரவசனம், அதுவும் அறிந்தே தீரணும், அதுவும் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். இது நாள் வரை
பகவத் ராமானுஜரை பற்றி சொன்ன காலட்சேபத்தையும் யூடியூப்பில் பார்க்கலாம். வரிசையாக நம்பர் இட்டிருக்கிறோம், தேதி போட்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்த்து நீங்களும் பாருங்கள். திரும்ப திரும்ப பார்த்தால்தான் இந்த ஞான வைராக்கியங்கள் எல்லாம் சித்திக்கும். நீங்களும் பாருங்கள், மற்றவர்களையும் தகவல் தெரிவித்து பார்க்க வையுங்கள். நேரடியாக இந்த காலட்சேபத்தையும் கேட்கும்படியாக பிரார்த்தனை செய்து கொண்டு, ஸ்ரீராமேஸ்வரம் தத்வோத்திரம் தத்பாத கமலாச்சரியம் ஸ்ரீசைல்நாதனையும் ஸ்ரீராமேஸ்வரம் குரும் பஜ்யம் சொல்கின்றோம். நிறைவு செய்கிறோம் சாமி. நாளை 4:30 மணிக்கு மீண்டும் ஒருவரை ஒருவர் சேவிப்போம்.